தூத்துக்குடி மாவட்டத்தின் மாற்றுத்திறனாளிகள் உலக மாற்றுத்திறனாளி தின விழா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே தலைமை உரையாற்றி அமர்ந்துள்ள நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் எங்களையெல்லாம் வரவேற்று அமர்ந்துள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர்களே, அதுபோல் இந்த நிகழ்ச்சியிலே நன்றியுரையாற்ற இருக்கின்ற செவித்திறன் மற்றும் பேச்சு பயிற்சியாளர் திருமதி ராஜேஸ்வரி அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் ஆசிரியர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள பல்வேறு இல்லங்கள் மற்றும் சிறப்பு பள்ளிகளிலிருந்து வருகிற ஆசிரியர் பெருமக்களே, மாணாக்கர்களே, அதுபோல் பல்வேறு மாற்றுத்திறனாளி நலனுக்காக செயல்பட்டு வரும் சங்கங்களின் பிரதிநிதியாக கலந்து கொண்டுள்ள திரு பர்சில் அவர்களே, திரு மர்தநாயகம் அவர்களே, திரு ஜெயராஜ் அவர்களே மற்றும் இங்கு யாருடைய பெயரால் விட்டு போயிடுச்சு நினைக்க வேண்டாம், கலந்து கொண்டுள்ள சங்கத்தின் அத்துணை நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களோட நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள ஆனந்த சேர அண்ணாச்சி உள்ளிட்ட அத்தனை பேருக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் டிசம்பர் 3ஆம் தேதி உலக மாற்றுத்திறனாளி தினம் அன்றைய தினத்தை நம்ம சென்னையிலே விழாவாக எடுக்கப்பட்டது. இந்த ஆண்டு கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சி எப்படி இருந்ததுன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லா உள்ளாட்சி அமைப்புகளிலும் நியமன உறுப்பினராக நியமனம் செய்வோம் என்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டத்தை இயற்றினார்கள். அதன் மூலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அத்துணை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் அதுபோல் சில மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளிலும் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு பஞ்சாயத்து தலைவராக, அதுபோல் ஒன்றிய அமைப்பில் ஒருத்தர், மாவட்ட அமைப்பில் ஒருத்தர் என்றெல்லாம், அதுபோல் மாநகராட்சி நகராட்சியில எல்லாம் பதவியேற்றுள்ளார்கள். நம்முடைய மாநகராட்சியில் ஆறுமுகம் என்பவர் இன்னைக்கு நியமன கவுன்சிலராக பதவியேற்றிருக்கிறார். ஆகவே இது ஒரு எல்லாராலையும் கோரிக்கை வைக்கப்பட்ட, ஆனால் எல்லாரும் நினைச்சாங்க இதை தளபதியார் நிறைவேற்றுவார்னு யாருமே நினைக்கல. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் உடனடியாக இதை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அறிவித்து இன்னைக்கு எல்லாரும் கவுன்சிலராக பொறுப்பேற்றிருக்காங்க. நியமன கவுன்சிலர் அப்படிங்கும் போது, ஏன்னா தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது என்பது வெற்றி பெற்று இருக்கிற மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய மாநகராட்சியிலே இன்னைக்கு யாரும் அவர்களை நியமிச்சிருக்கோம். அதுக்கு முன்னே ஒரு மாற்றுத்திறனாளி பெண் கவுன்சிலராக இருக்காங்க. இருந்த போதிலும் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குவது போல கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்தில் இருந்த மாற்றுத்திறனாளி இன்னைக்கு அவர்களே கோரிக்கையை, அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை, மாற்றுத்திறனாளி என்னென்ன தேவை என்பதை அறிந்தவர்களே செய்யும் போது நிச்சயமாக அவருடைய பிரச்சனை தீர்க்கக்கூடியதாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஆகவே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த நிகழ்வு எடுத்தது. எல்லாரும் தமிழ்நாடு எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கிறது போல இந்த ஒரு நியமன கவுன்சிலர் மூலமும் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு நலமயக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுபோல் நம்ம பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் கலைஞர் இருக்கும்போது தான் இந்த துறை தனித்துறையானது. மாற்றுத்திறனாளி நலத்துறை என்ற துறை 2010ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அப்போ நமக்கு மாவட்ட அளவில் உள்ள அலுவலர் மட்டும்தான் இருந்தாங்க. கடந்த 10 வருஷமாக அப்படியே தான் வச்சுருந்தாங்க. அதில் கூடுதலாக என்ன ஒரு மாற்றமோ இல்லை ஒன்றிய அளவில் தாலுக்கா அளவில் அதிகாரிகள் யாருமே வைக்கலாம், அப்படியே இருந்தது. இப்போ மீண்டும் தளபதியார் வந்த பின்பு தளபதியார் பொறுப்பில் மாவட்டத்திறனாளி துறை இருக்கும்போது இன்னைக்கு ரைட்ஸ் திட்டம் மூலம் எல்லா கோட்ட அளவில் அதுபோல் ஒன்றிய அளவில் எல்லாம் அது இன்றைக்கி தான் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மாநகராட்சியிலே 14 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வீடு வீடாக தெருவாக போய் மாற்றுத்திறனாளிகள் யாரும் அடையாளம் காணப்படாமல் இருக்கிறார்களா, யாரும் உதவித்தொகை பெறாமல் இருக்கிறாங்களா, யாரும் உதவி உபகரணங்கள் கிடைக்காமல் இருக்குதா, என்ன தேவைன்ற மாதிரி வீடு வீடாக கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளி உலகக்கே வராது. அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க வீட்டில் 3 பிள்ளைங்க மாற்றுத்திறனாளி பிள்ளைங்க. இப்போ தான் அவங்க நம்மளுடைய துறையின் மூலம் அந்த மாதாந்திர உதவிக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. இது மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் தெரியாமல் இருக்கிறவங்களை எல்லாம் வெளிக்கொணரணும், எல்லாரையும் அரசு திட்டம் பயனடையணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த உத்தரவு போட்டு இன்னைக்கு ரைட்ஸ், அதாவது உரிமைகள் திட்டத்தின் கீழே இந்த திட்டங்கள் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதுபோல் ஒரு திட்டங்களே முத்தாய்ப்பாக திட்டம்னா நம்முடைய வருவாய்த்துறையின் மூலம் பட்டா வழங்குறது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கெல்லாம் கோயில்பட்டியில் ஒரே இடத்துல மொத்தமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று அனைத்து தரப்பு மாற்றுத்திறனாளிக்கான பட்டா வழங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி விளாத்துக்குளத்தில் வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி அவங்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் மூலம்
வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கு நிரந்தர காங்கிரீட் வீடு மாற்றுத்திறனாளி குடும்பத்தினருக்கு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் நம்முடைய ஆட்சித்தலைவர்கிட்ட வர்ற மனுக்கள் எல்லாம் பிரித்தெடுத்து பட்டா வழங்கப்பட்டு கிராமங்களில் கலைஞர் கனவு இல்லம் மூலம் வீடும் கட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது. அதுவும் ஒரு பெரிய திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுபோல் நமக்கு இன்னைக்கு மாதாந்திர உதவித்தொகை துறையின் மூலம் கேட்குற எல்லாத்துக்குமே வழங்கியாச்சு. அதுபோல் வருவாய்த்துறை மூலம் வழங்கப்பட வேண்டியதும் கடந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை நமக்கு மாவட்ட ஆட்சி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. இன்னும் நிலுவையில் இருக்கின்ற கோரிக்கை உங்களிடம் இருப்பது நாங்கள் அறிவோம். நிச்சயமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை செய்வார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் நம்முடைய மாவட்டத்தில் 214 பேருக்கு நடமாட முடியாத இருக்கிற அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிற அந்த உதவியாளர்களுக்கும் 1000 ரூபாய் நம்முடைய மாவட்டத்தில் 214 பேருக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த திட்டத்தினுடைய எதுக்காக செய்கிறோன்னா, பிள்ளையை நடமாட முடியாதுன்னு அந்த பிள்ளையை தூக்கி சமைக்கிறதுலேருந்து அந்த பிள்ளையை பராமரிக்கிறது எல்லாம் அந்த தாயோ இல்லை யாரோ செய்கிறாங்க, அவங்களுக்கும் உதவி கொடுக்கணுன்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை பொறுப்பேற்ற போது எல்லாமே நவீன ஒரு உலகத்துக்கு ஏற்றார் போல் கஸ்டமைஸ்டு மோட்டார் சைக்கிள், கஸ்டமைஸ்டு நமக்கு வீல் சேரு, அவர்களுக்கு ஏற்றார் போல் பார்வை மாற்றுத்திறன், காது செவி மாற்றுத்திறன்காரங்களுக்கெல்லாம் நம்ம லேப்டாப் வழங்குறது, இப்படியெல்லாம் திட்டங்களை கொண்டு வந்து நிறைய நவீன கருவிகளை உபகரணங்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார் மாற்றுத்திறனாளி நலனுக்காக என்பதை கூறிக்கொண்டு, அதுபோல் புதிதாக கட்டப்படும் அத்தனை கட்டிடங்களிலும் இன்றைக்கி சாய்வுதளம் வசதி இல்லை லிஃப்ட்டு 2 கட்டாயம் இருக்கணும்னு உத்தரவு போட்டு இன்றைக்கி செயல்படுத்தி வருகிறது. இவ்வாறு நம்முடைய தமிழ்நாடுடைய துறையை கையில் வச்சுருக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு ஒதுக்கீடு செய்துள்ள தொகை பார்த்திங்கன்னா 1852 கோடி போல் இருக்குது. ஆனால் ஒன்றிய அளவில் இந்திய அரசு நம்மளை விட 300 கோடி கம்மியாக தான் இந்த துறைக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க மாற்றுத்திறனாளி நலனுக்காக. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே 1400 கோடி 400 கோடின்னா நம்ம 1800 கோடி, சுமார் 1800 கோடி ஒதுக்கீடு செய்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்தியாவுக்கே ஒதுக்கப்பட்ட தொகையை விட நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள இந்த மாற்றுத்திறனாளி துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு நம்முடைய தலைவர் செய்துள்ளார் என்பதை கூறிக்கொண்டு, தொடர்ச்சியாக உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய ஆலோசனையும் கேட்டு அதற்கேற்றார் போல திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் உங்களுடைய துறைக்கு கிடைத்திருப்பது பெரிய பாக்கியம். ஏன்னா அவர் பொறுப்பேற்கும் போது 600 கோடி, இன்னைக்கு 1800 கோடியாக தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதை கூறிக்கொண்டு, அத்துணை பேரும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும். நிச்சயமாக ஏதாவது ஒரு தொழில் செய்தோ அல்லது ஏதாவது ஒரு உதவி வாங்கி சிறு தொழில் செய்து கூட நீங்கள் உங்களை முன்னேற்றிக் கொள்ள முன்வர வேண்டும். அதற்கும் மானிய கடன் இந்த அரசு வழங்குகிறது என்று கூறிக்கொண்டு, இன்னைக்கு 53 லட்சம் மதிப்பீட்டிலான பல்வேறு உபகரணங்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படும் உபகரணங்களை இங்கே கலந்து கொண்டுள்ள பயனாளர்களுக்கு வழங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறிக்கொண்டு, உங்களிடமும் அத்துணை பேருக்கும் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா வாழ்த்துக்களை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.